ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை ஸ்டைலில் நம்ம ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொடியாக கட் பண்ண 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். அதாவது நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தனித்தனியாக வர மாதிரி. அதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும், 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதிலே கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுடுங்க. அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப நிறையா வேணாம். அதாவது பக்கோடா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு அதில் நல்லா போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் பக்கோடா.